10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.23 பாருங்கள். f of x சமம் 2x + 3, g of x சமம் 1 - 2x மற்றும் h of x சமம் 3x எனில் f சேர்ப்பு g சேர்ப்பு h சமம் f சேர்ப்பு g சேர்ப்பு h என நிறுவுக. 3 சார்புகள் கொடுத்துருக்கு. நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதை சரிபார்க்க சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? 3 சார்பையும் எடுத்து எழுதிக்கணும். f g h 3 சார்பையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். என்ன நிரூபிக்கணும்? f சேர்ப்பு g சேர்ப்பு h சமம் f சேர்ப்பு g சேர்ப்பு hன்னு நிரூபிக்கணும். சரியா? முதல்ல எப்பொழுது என்ன செய்வோம்? இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். இடது பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது பாருங்கள். g சேர்ப்பு h இருக்குது. என்ன இருக்குது? g சேர்ப்பு h இருக்குது. g சேர்ப்பு h இருக்குது. இதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஜிங்கிற g ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு எடுத்து எழுதுங்க. 1 - 2x. நடுவில் என்ன இருக்குது? சேர்ப்பு. அடுத்து h ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு எடுத்து எழுதுங்க. 3x. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த எக்ஸுங்கிற இடத்துல இரண்டாவது சார்பு கொண்டாந்து பிரதியிடணும். முதல் சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்? இரண்டாவது சார்பை பிரதியிடணும். பிரதியிடலாமா? பாருங்கள், எடுத்து எழுதுங்க. 1 - 2. இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிடணும்? 3xன்னு பிரதியிடணும். சமம் 1 - 2 3 6x. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? g சேர்ப்பு h கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? g சேர்ப்பு h. இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். g சேர்ப்பு h பாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? முழுவதும் கண்டுபிடிக்கலாம். என்ன முழுவதும்? f சேர்ப்பு g சேர்ப்பு h கண்டுபிடிக்கலாம். fங்கிற சார்பு எடுத்து எழுதுங்க. 2x + 3 சேர்ப்பு g சேர்ப்பு h கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1 - 6xன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரைட். இப்போ என்ன செய்யணும்? இரண்டாவது சார்பை முதல் சார்பில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடணும். அப்போ 2 × 1 - 6x. மறக்காமல் என்ன செய்யணும்? இந்த +3 எடுத்து எழுதணும். சரி, அடுத்து அப்படியே சுருக்கிட்டே வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? 2 2 6 12x + 3. 2 3 கூட்டினா 5. அப்போது 5 - 12x. இது சமன்பாடு 1. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f சேர்ப்பு g சேர்ப்பு h கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். வலது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். f சேர்ப்பு g சேர்ப்பு h இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? f சேர்ப்பு g இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே f சேர்ப்பு g இருக்குது. அப்போ fங்கிற சார்பு எடுத்து எழுதிக்கோ. 2x + 3. அடுத்து என்ன இருக்குது? சேர்ப்பு சேர்ப்பு g ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு எடுத்து எழுதுங்க. 1 - 2x எழுதியாச்சு. என்ன செய்யணும்? இரண்டாவது சார்பை முதல் சார்பில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடணும். இப்போ 2 × 1 - 2x. மறக்காமல் என்ன செய்யணும்? +3 பிரதியிட்டுக்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த இரண்டாவது சார்பை பிரதியிடுறோம். அப்போது 2 2 2 4 4xயும் இருக்குன்னா 4x + 3 கூட்டினா என்ன வரும்? 2 3 கூட்டுங்க. 5 5 - 4x. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது f சேர்ப்பு gயை கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன செய்யலாம்? நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? முழுவதும் கண்டுபிடிக்கணும். முழுசும் என்ன பாருங்கள். f சேர்ப்பு g சேர்ப்பு h. இப்போ f சேர்ப்பு g கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 - 4xன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்துங்க என்ன இருக்குது? சேர்ப்பு. அடுத்து h, அதாவது h ஆஃப் x எடுத்து எழுதணும். என்ன இருக்குது? 3x. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? முதல் சார்பில்
எக்ஸுக்கு பதிலாக இரண்டாவது சார்பை பிரதியிடணும். சரியா? பிரதியிடலாமா? பிரதியிட்ட விடையை கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், 5 மைனஸ் 4 எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்? 3 எக்ஸுன்னு எழுதணும். இப்போ 5 மைனஸ் 4 12 எக்ஸு. இது சமன்பாடு 2. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சை கண்டுபிடிச்சிருக்கோம். சமன்பாடு 2ம் சமன்பாடு 1ம் எப்படி இருக்கு பாருங்கள், சமமாக இருக்கா? சமன்பாடு 2ம் சமன்பாடு 1ம் சமமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதுவோம்? எப்பொழுதும் போல் 1,2 வீட்டிலிருந்து 1,2 இவற்றிலிருந்து கொடுத்துருக்கிற சமன்பாடு எடுத்து எழுதுங்க. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சமம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என நிறுவப்பட்டது அல்லது என்பது சரிபார்க்கப்பட்டது அல்ல என்ன நிறுவப்பட்டது எல்லாம் ஒன்று தான். சரியா? இந்த கணக்கு இதோட முடிஞ்சுது. புரிஞ்சுதா? நன்றி.